வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின்படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பெரும்பாலான விபத்துகள் போதையினால தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஆனால் ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. சுபகிரகங்களுடைய சேர்க்கை ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உருவாக செயல்பட்டு இருக்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விபரீத யோகத்தை உண்டாக்குது. அந்த ராசி அதிபதியும் இந்த மாதத்திலிருந்து அடுத்த ஒரு வருட காலத்துக்கு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் செயல்பட்டு இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களும் பெரும்பாலும் அமைதியை நோக்கி தான் போவாங்க. வழக்கமான அனுசரியான நிலைகளை அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அமைதியாகவும் ஒதுங்கி இருக்கவும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனாலும் காரியத்தில் கில்லியாக இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க அமைச்சு கொள்வாங்க. அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வெறுமனே மெருத்தோட்டத்தை வச்சு எதுவும் முடிவு பண்ணிட முடியாது. பார்க்க சிம்பிளாக இருப்பாங்க, ஆனால் பல காரியங்களை செய்து முடிப்பாங்க. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பல காரியங்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த காரியங்களும் இந்த மாதம் செய்ய முற்படுவாங்க. மற்ற விஷயங்களெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுடைய கோல்சத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதம் தான் இது. என்ன அர்த்தாஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஆனாலும் தனக்குத்தானே ஊக்கத்தை வர வைத்து கொண்டு காரியங்களை ஈடுபட்டு வருவாங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் மற்றவங்களுடைய தேவைகளிலிருந்து செயல்பட்டு வர்றதுனால தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில வளர்ச்சியான விஷயங்களையும் பார்க்க முடியும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. கடந்த சில மாதங்களாக தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஏற்பட்டு வந்த தடை தாமதங்களான விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பான வகையில் செயல்பட்டு வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதமே சரியான வகையில் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. கிளியராக சொல்லணும்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம்.
பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்குது. காசு பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏதோ ஒரு வகையில் சேமிப்புகள் வந்தாலும் அது கரையக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டு வாங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதிகளும் கொடுக்காதுங்க. ஏன்னா காலதாமதமான விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு மறைமுக யோகா அமைப்புகளே செயல்பட்டு இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தேவையில்லா டென்ஷன் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சுன்னு இந்த சொத்து சுகங்கள் வகையில் நன்மைகள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தின் அமைப்பு ஒரு சாதகமான வகையிலேயே அமைஞ்சிருக்கு. பட் அதே நேரம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஏற்கனவே இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான வகையிலேயே இருக்குது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தை பற்றி தான் நினைப்பு இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே குடும்ப வாழ்க்கையை பற்றி அதிகமான சிந்தனைகளோடு தான் இருந்துட்டு வருவீங்க. அதனால் அவங்கவுங்க வயது நிலைக்கு ஏற்ப இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்குவதற்கான வழிகளை தேடிட்டு வருவீங்க. அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான விஷயங்களாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. சிலருக்கெல்லாம் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். குடும்ப உறவுகள் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரம் எதிர்கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறதுக்கும் பஞ்சம் இருக்காது. அதனால் குடும்ப உறவுகள்கிட்ட சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருக்கும். இவங்க வகையில் மனஸ்தாபங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். ஏற்கனவே உடன்பிறப்புகள் வகையில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சங்கடங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிறதுனால உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறதே நல்லது. கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் அனுசரணையான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருப்பாங்க. அதே போல் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நன்மை தரக்கூடிய வகையிலேயே இருக்குது. ஆனால் அதே நேரம் குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்களும் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட குழந்தைகளுடைய விஷயங்கள் எல்லாமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முதல்ல ஏதாவது ஒரு சங்கடங்களை கொடுத்து தான் நன்மையை கொடுக்குங்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்தாமல் இருந்தீங்கனால குழந்தைகள் வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. சிலர்லாம் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டவும் செய்வாங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளே உண்டு. இவங்க வகையெல்லாம் பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இருக்காது. ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அர்த்தாஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ராசி அதிபதியை அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்காங்க. இதனால் உடல்நலத்தில் கொஞ்சம் பலவீனங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் நாளைக்கே தனுசு ராசிக்காரங்க இந்த உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இந்த சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசியை கொஞ்சம் படுத்தி எடுக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே கவனத்தில் வச்சு செயல்படுங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ரிஸ்கான விஷயங்கள் இருந்தாலும் நல்ல விஷயங்களை எதிர்பார்த்தலாம். பட் தனுசு ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். ஸோ மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஓவராலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது, சில விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தையும் கொடுக்குது. எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனித்து செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.